ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த ரிவ்யூல வந்துட்டு நம்ம எந்த மூவி பத்தி பார்க்க போறோம்னா, ஏற்கனவே தமிழ்ல நீங்க பார்த்துட்டு வர மாதிரி ஸ்டார் தான். இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. இந்த படம் வந்துட்டு பேசிக்கா இந்த படத்தோட ஒன்லைன் நான் பர்சனலா ஒரு ஒன்லைன் சொல்றேன் கேளுங்க. ட்ரெய்லர்ல வந்துட்டு இந்த படம் எப்படி இருக்கும்னா, முழுக்க முழுக்க சினிமா அப்படின்ற ஒரு கண்டென்ட் வச்சுதான் ட்ரெய்லரே இருக்கும். லைக்வைஸ் தன்னோட பேஷனுக்காக அவரோட லைஃப்பை வந்துட்டு எப்படி சாக்ரிஃபைஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர்ல காமிச்சிருப்பாங்க. பட் மூவியோட அவுட்புட் அதுதானான்னு கேட்டா அதுவும் இருக்கு. பட் அது கூட வந்துட்டு மிக்ஸ்டு லவ்வும் இருக்கு. லைக்வைஸ் இப்போ வந்துட்டு ட்ரெய்லர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பேஷனை பத்தியே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஃபுல் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் லவ் பார்ட்ஸ் மட்டும் ஸ்பிளிட் ஆகி வர மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மூவில பாதி 50% லவ் போர்ஷன் அண்ட் 50% பேஷன் இந்த மாதிரி வருது. அண்ட் ஓவராலா படம் வந்துட்டு யாருக்காக பார்க்கலாம், யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, லைக்வைஸ் கனெக்ட் எல்லாருக்கும் தான் ஆகும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு சாதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. பட் அந்த இடத்துல அவங்களால சாதிக்க முடியாததுனால அந்த இடத்த விட்டு அங்க இருந்து வேற இடத்துக்கு அவங்க மூவ் ஆன் ஆயிருப்பாங்க. லைக்வைஸ் இப்போ ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாரு. பட் அவரால் இன்ஜினியரிங் படிக்க முடியாது, இல்லைனா அதுக்கான வசதி இருக்காது, அதனால வேற ஏதாவது கோர்ஸ் எடுப்பாரு. இல்ல அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங்கே பிடிக்காம வேற எதனா பண்ணணும்னு இருந்து தெரியாதனமா வீட்டோட ஃபோர்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த காரணத்தினால இன்ஜினியரிங்கே திருப்பி எடுத்துக்கிற பீப்புள்ஸும் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய பர்சனுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஸ்டார். இந்த ஸ்டார் வந்துட்டு இதோட ரிவ்யூஸ் எல்லாம் இன்னும் நான் எந்த ரிவ்யூவும் பார்க்கல. பிளாங்கா தான் நான் வந்துட்டு அரௌண்ட் ஒரு மத்தியானம் ஷோ போயிருந்தேன். மத்தியானம் ஷோ முடிச்சுட்டு வந்து பேசலாம்னு இருந்தது. இப்போதான் வந்து பேசின்னு இருக்கேன். லைக்வைஸ் படம் வந்துட்டு ஓவராலா ஆறாம பார்க்கலாம். லைக் நான் நல்லா இருக்கு படம் வந்துட்டு. எங்கேயும் வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு லேக்ஸ் அங்கங்க தெரிஞ்சாலும் பட் அது நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த லேக் தெரியாது. இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறாங்கன்னா, கிரிக்கெட் நாலேஜ் இல்லாதவங்க அந்த கிரிக்கெட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு எதுவும் ஃபீல் ஆகாது. என்னடா இது ஒண்ணுமே நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு போரிங்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சிங்கிள் வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரியை பத்தி பேசணும், ஒரு லவ் ஸ்டோரியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அவன் எதுவுமே பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதை பத்தி எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜஸ் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த படத்துல வந்துட்டு லவ் பொசிஷன் வரும்போது அதுவும் சில பேருக்கு கனெக்ட் ஆனா சில பேர் கனெக்ட் ஆனா அந்த பொசிஷன் வந்துட்டு ஒர்க் ஆகும். அண்ட் இந்த பேஷன்ன்ற ஒரு பொசிஷன் வருதுல, அதுவும் வந்துட்டு எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்க கூடிய மாதிரி தான் இருக்கு. ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மூவ்ஸும் நிறைய எடுத்திருக்காங்க. அண்ட் அதுல வந்துட்டு ஃபாதர் அண்ட் சன்னோட பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்ட் வந்துட்டு ரொம்பவே அழகா எடுத்து காமிச்சிருப்பாங்க. டில் த எண்ட், ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவான ஃபாதரா தான் அந்த ஃபாதரை காமிச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு எந்த இடத்துலயுமே இந்த என் பையன் வந்துட்டு தோத்துருவான் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருப்பாரு. பட் அது நடந்து சில மணி நேரத்துக்கு கழிச்சு அவர் வந்துட்டு வேற மாதிரி ஒரு ஜோன்ல வந்துட்டு போயிடுவாரு கமிங். அண்ட் இதுல வந்துட்டு நான் ஓவராலா அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்னன்னா, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. யுவன் ஃபேன்ஸுக்கான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது இப்பவே நிறைய இடத்துல லீக் ஆயிருக்கும். அதை வந்துட்டு நீங்க படம் பார்க்கும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். நான் வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல. லைக்வைஸ் நான் உட்காந்துட்டு நார்மலா படம் பார்த்துன்னு இருக்கேன், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு இருக்கேன். அண்ட் அந்த பர்டிகுலர் போர்ஷன்ல ஒரு நாள் சாங் வந்துட்டு பிளே ஆகுது பேக்ரவுண்ட்ல. நான் எனக்கு ஒரு மாதிரி ரீலீஸ் வைப் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. புதுப்பேட்டை ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த பாட்டெல்லாம் செம்மையா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைச்சிருந்தேன். பட் எனக்கு வந்துட்டு தெரியாது இந்த பாட்டு வந்துட்டு இந்த படத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. பட் அது அந்த ஃபீலோட கேட்கும் போது ரொம்பவே நல்லா. அந்த பாட்டுக்கு ரியலா வைப் பண்றவங்க, வைப்ன்றதை விட அந்த பாட்டு வந்துட்டு மோட்டிவேஷனா அரௌண்ட் நான் எல்லாம் அந்த பாட்டு வந்துட்டு லூப்ல ஒரு 2 hours 2.5 hours 3 hours எல்லாம் அந்த பாட்டு லூப்ல ஓடினே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு. அண்ட் அதை வந்துட்டு நான் அந்த பிளேஸ் பண்ணிருக்கிற விதம் இருக்குல்ல படத்துல, அது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு அந்த பேக்ரவுண்ட் அந்த பாட்டுக்கும் இங்க நடக்கிற சீனுக்கும் இட்ஸ் சம்திங் எல்ஸ். அண்ட் இந்த ஓவராலா ஹோல் படத்துல வர பாட்டுகளை விட எனக்கு அந்த ஒரு நாள் பாட்டு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் சத்தியமா வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. எமோஷன் சீன்ஸுக்கெல்லாம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு ரொம்பவே கிளீனா அப்படியே கனெக்ட் ஆகுது. அந்த பேக்ரவுண்டை நம்ம வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் ஓடுதுன்னா இந்த பக்கம் பேக்ரவுண்டை கவனிக்கிறதா இல்லை இவரோட ஆக்டிங்கை பாக்குறதா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அண்ட் படத்தோட ஸ்டோரி இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதை நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு டெலிகிராம்ல டவுன்லோட் பண்றதோ, அங்க டவுன்லோட் பண்றது, இங்க டவுன்லோட் பண்றது இதெல்லாம் இருக்கும். பட்
அதை தேட்டரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த வைப்ன்றது கிடைக்கும். ஆவேசம் வந்துட்டு ஓடிடியில் விட்டுட்டாங்க, பட் ஓடிடியில் விட்டாங்களோ இன்னும் 2-3 days ஆச்சுன்னு நினைக்கிறேன், எப்போ விடுறாங்கன்னு தெரியல. ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு இருந்த ஆவேசம், பட் பை காட் கிரேஸ் எப்படியோ தேட்டர்லேயே பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அண்ட் அதோட ரிவ்யூ வந்துட்டு நாளைக்கு வரும். அண்ட் இந்த படத்தை வந்துட்டு நான் மெயினாக யார் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கப்பல்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டுன்றது இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம், எப்படி ஒருத்தரை வந்துட்டு நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த அதில் வந்துட்டு நடுவில் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வர மாதிரி இருக்கும். லைக் ப்ரொஃபஸர்னா இந்த காலேஜ் கேம்பஸில் இன்டர்வியூ இருக்கிற மாதிரி இருக்கும். காலேஜ் கேம்பஸில் அது பிளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு பொசிஷன் வச்சுருப்பாங்க. அந்த பிளேஸ்மெண்ட்டில் வந்துட்டு கவின் வந்துட்டு எக்ஸாக்டாக அவருக்கு வேலை கிடைக்காது. ஆனால் இவரோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு இந்த சினிமா மேலே தான் இருக்குது, ஆக்டர் ஆகணும் அப்படின்றது மேலே தான் இருக்குது. ஸோ இதை பற்றி அவர் வந்துட்டு ஆப்வியஸாக அவருக்கு வேலை கிடைக்காது. ஸோ அப்போ வந்துட்டு அவர் கேட்பாரு, அந்த ஆப்போசிட்டில் இன்டர்வியூ எடுப்பாங்களோ அவர்கிட்ட கேட்பாரு, நீங்கள் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது என்னவா ஆக ஆசைப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்பாரு. அண்ட் ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசி வெளியே வந்துடுவார். அண்ட் அவரோட அப்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹிட் ஆச்சு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாரணமாயிரம்ல வந்துட்டு ஏர்போர்ட்டில் இவர் சூர்யா உட்காந்து அழுவும் போது ஒருத்தர் வந்து இவரை கர்ச்சீஃப் கொடுத்து இவர்கிட்ட கொஞ்சம் பேசி ஒரு மாதிரி ரிலீஃப் பண்ணிட்டு போவார்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு இங்கேருந்து வெளியே எங்கேயோ போகிறதுக்கு அமௌண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ இவர் யாரோ தான் someone else அவர் வந்துட்டு இவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் போங்க, நீங்கள் உங்களோட ஆக்டிங் கெரியரை பாருங்கள். ஈவன் தோ இஸ் அ ப்ரொஃபஸர், அவர் வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க தான் வந்திருக்காரு, பட் இருந்தாலும் கவினுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன்ஸ் எல்லாம் படத்துக்குள்ளே வச்சு படத்தோட குவாலிட்டியை இன்னும் ஹை பண்ணியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸை பற்றி பேசணும்னா, கிளைமேக்ஸில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அந்த கிளைமேக்ஸோட மெயின் பார்ட்ஸ் மட்டும் நிறையா பேர் புரியவே இல்லை. கிளைமேக்ஸ் முடியும் அண்ட் அது எப்படி இருக்கும்னா, ஒரு கிளைமேக்ஸ் பொசிஷன் ஒன்று போயின்னு இருக்கும். அண்ட் அதை முடிச்சதும் கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே படத்தை முடிச்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இவர் வந்துட்டு ஒரு டைரக்டர் கிட்ட போயிருப்பாரு. நான் அந்த சர்ப்ரைசஸ் எல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போதே இப்போ ஃபைன் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. வெற்றிமாறன் சார் அப்பீரியன்ஸ் இருக்கு ஃபிலிமில். அண்ட் அவர் வந்துட்டு வருவார், டைரக்ஷனில் வருவார், வெற்றிமாறன் சார் வருவார். அண்ட் அவர் தான் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவர் வந்துட்டு அவரோட ஆஃபீஸில் இவருக்கு லாஸ்ட்டாக அது ஒரு ஹோப் தான் இருக்கும் இவருக்கு. அந்த வெற்றிமாறன் சார் ஆஃபீஸில் வந்து கால் வந்தது, இவர் அங்கே வந்து கிளம்புவார். அண்டு இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு இடத்துல வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி கால் வரும். ஸோ அவங்க வந்துட்டு ஷார்ட் கட் பண்ணியிருப்பாங்க. கட் பண்ணிவிட்டு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே வந்துட்டு ஒரு லாங் ஒன் டேக்லேயே ஒரு பெரிய ஷாட் ஒன்று எடுத்திருப்பாங்க. எடுத்து முடிச்சுட்டு அந்த ஷார்ட் கட் பண்ணும்போது வெற்றிமாறன் சாரோட கட் அப்படின்ற வாய்ஸ் கேட்கும். ஸோ அவங்க ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வந்துட்டு அவங்க அங்கே காட்டவே கிடையாது. பட் அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படம் எண்ட் கார்ட்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அப்போ வந்துட்டு தன்னோட அப்பா கவினோட அப்பா வந்துட்டு தன்னோட பேத்தின்னு நினைக்கிறேன், பேத்தியை வந்துட்டு போட்டோ பிடிச்சுன்னு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு கவினோட ஒய்ஃபும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அங்கே கட் பண்ணிட்டு திருப்பி ஒரு ஆக்டர் ஆயிட்டாரு அப்படின்றத காட்டுறதுக்கு அங்கே ஒரு ஜஸ்டிஃபைங்கான ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான் அந்த எண்ட் கார்ட்ஸ் கிட்ட வரும்போது அஜித், விஜய், தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி இவங்க ஃபோட்டோ, சிவகார்த்திகேயன் கிடையாது, விஜய் சேதுபதி தான் லாஸ்ட்டு. விஜய் சேதுபதியோட ஃபோட்டோக்கு பக்கத்தில் கவின் ஃபோட்டோவும் இருக்கும். அண்ட் எனக்கு அதை பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆச்சு. அவர் வந்துட்டு என்ன கஷ்டப்பட்டாரோ அது வந்துட்டு அங்கே ஜஸ்டிஃபையாக நடந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனோட இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய ஸ்ட்ரகல் எல்லாம் தாண்டி ஒருத்தன் ஒரு இடத்துல எப்படி சாதிக்கிறான் அப்படின்றத தான் இந்த ஹோல் படமும் காட்டுது. இது வந்துட்டு நாட் ஓன்லி மூவி இண்டஸ்ட்ரிக்குன்னே கிடையாது, மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் தான். இப்போது ஒருத்தர் வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஹெச்ஆர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கலாம், இல்லை வந்துட்டு ஏஎஸ்எம் ஆகணும்னு ட்ரை பண்ணிருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியே இவர் வாங்கலாம் அப்படின்னு வச்சுருக்கலாம், தனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஏதாவது ஒரு துறையில் வந்துட்டு சாதிக்கிறதுக்கு, க்ளோத்ஸ் இண்டஸ்ட்ரி இதுன்ட்டு நிறைய எக்ஸட்ராஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் சாதிக்கணும் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அபவுட். அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய்.